ஐயா வணக்கம். இன்னைக்கு என்ன நாள் தெரியும்? முதல்ல உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். ஐயா உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். பாத்தீங்களா அந்த நாள்லயே வந்துட்டு வேர்வை சிந்தி இன்னைக்கு உழைக்கிறாரு. போகல இந்த சைட்ல வந்து யானை நிற்கும் பயம். நாங்களே பயந்து வந்து அந்த ரோட்டால போறோம். நாங்கள் ஓர்டர் எடுத்தா தான் வருவேன், இல்லாட்டி எங்க கூலி வேறு எல்லாத்துக்கு போறேன். நான் யானை நிற்காது அதுக்குள்ள. இந்த வந்திருக்கு இந்த வந்திருக்கு. இந்த மழை நிறைய மழை பெய்யுது, அதுக்கு பிறகு இந்த வந்திருக்கு. நீங்க கொல்லி ஒத்த வரக்குள்ள யானையை கண்டது அப்போ இந்த பாம்புகள் அப்படியேதான் காலு நீங்க அடிச்சுட்டே இருக்கீங்களா வேலைக்கு வந்தப்போ? இல்ல எங்களுக்கு எல்லாம் மனுஷர் துணை இல்லை. நான் கும்பிடுறது மாதா தான் கும்பிடுறேன். உழைப்பாளர் சரியான ஒரு ஆளை பார்த்துருக்கேன். நாங்கள் இங்கே பொறுக்க இருந்து எல்லாம் பாடுபட்டு நாங்கள் எல்லாம் செய்யலாம், தொழிலும் செய்யலாம். நாளைக்கு எத்தனை லோடு இழுப்பீங்க? விறகு ஓடர் இருந்தால் இப்படி விறகு ஒரே இடத்துல கிடந்தா 2 சைக்கிள் போய் வருவீங்க. உங்களோட ஃபேமிலியில மொத்தம் எத்தனை பேர் ஐயா? என்னோட சேர்த்து 5 பேர். மூத்தவா 7 படிக்கிறான். மற்றது 8ஆம் ஆண்டு படிக்கிறேன். மற்ற இப்போ நேசர் படிக்கிறான். அளவு வெள்ளுன்னு சாப்பிடலாம், மதியம் சாப்பிடாடி இரவு சாப்பிடலாம். அப்படி கஞ்சி தண்ணியே குடிக்கலாம், ஏதோ கடன் இல்லாமல் இருக்கும். நீங்க இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு நம்புவீங்களா? இப்போ வந்து உங்களோட கண்ணை கொஞ்சம் முடுறீங்களா? அந்த கையை கொஞ்சம் தரீங்களா? ரைட். உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். இது உங்களோட உழைப்புக்குரியது. வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. இன்றைக்கி நாங்கள் கொக்காவில் காட்டை தாண்டி ஒரு ஊருக்கு போக வேண்டியிருந்துச்சு. ஸோ வந்து அந்த வழியில் போகும்போது தற்சமயமாக ஒருத்தங்களை வந்து மீட் பண்ணுது. அது யார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஒரு ஐயாவை தான். அதுவும் இன்றைக்கி முக்கியமான ஒரு நாள். என்ன நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், மே தினம். ஸோ இந்த நாளில் அந்த ஐயாவை மீட் பண்ணது, அவரோட ஸ்டோரி பற்றி நாங்கள் கேட்டுட்டு அவரோட வாழ்க்கையான விறகெடுக்கிறத நாங்களே ரியலாக காட்டுக்குள்ளே போய் பார்த்துருந்தோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் இன்றைக்கி முழுசாக பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐயா வணக்கம். என்ன செய்றீங்க? விறகா? ரைட். எங்க உங்களோட இடம்? எம்பசி பின்னல அறிவியன. ரைட், நில்லுங்க, வண்டியை பார்த்து கொண்டு போறீங்களோ? வண்டி கட்டிட்டீங்களோ? எங்க இருந்து வர எடுக்கிற நீங்க? இப்போ இதான வேறு உங்களோட கூலி செய்றீங்க? குடும்பத்தில் யாரு? பிள்ளை என்ன இந்த இன்னைக்கு என்ன நாள் தெரியும்? முதல்ல உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். ஐயா உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். பாத்தீங்களா அந்த நாள்லயே வந்துட்டு வேர்வை சிந்தி இன்னைக்கு உழைக்கிறாரு. எதிர்த்து நாங்கள் இதால் போக்கில் வந்து பார்த்துட்டு போனாங்க. போயிட்டு திரும்ப வட்டி வந்து நாங்கள் பார்ப்போம் என்னன்னு சொல்லி. இப்போ சரி, இப்போ கட்டிட்டீங்களா? இப்போ முடியுது. எத்தனை மணிக்கு வருவீங்க? காலையில் விடிய 7 மணி 7:30 வந்துருக்கு. விடிய 7 மணி 7:30 வந்திருக்கு. ஜானை அது இதுக்கெல்லாம் பயம் இல்லையா உங்களுக்கு? ஜானை அந்த அடையாளம் கிடக்கு, அந்த அவளை தடியில் அந்த கரையில் கிடக்கு. மற்ற இதுக்குள்ள அடையாளம் கிடக்கு, நான் காணல. அந்த கடவுளை நம்பி உண்மையில எல்லா பேருக்கும் செய்யற எல்லா தொழிலுமே வந்து கஷ்டமான தொழில்கள். ஆனா பேர்பட்ட தொழில்கள்லாம் வந்துட்டு உயிருக்கே ஆபத்தான தொழில்கள் வந்து அதிகம். இப்ப இந்த விறகெல்லாம் வந்துட்டு இப்ப நேரத்துல வந்து பார்த்து வச்சுட்டு போவீங்களா? காஞ்சி கிடக்குறது முதல் நாள் வந்து தேடினா கிடந்தா பக்கம் அடுத்த நாள் வந்து அப்படி இது செய்யறது ஆபத்து. உண்மையிலே இருந்து இந்த யானை காட்டுக்குள்ள இதை போகல இந்த சைட்ல வந்து யானை நிற்கும் பயம். நாங்களே பயந்து வந்து அந்த ரோட்டால போறோம். நாங்கள் அப்ப இந்த காட்டுக்குள்ள இறங்கி அதை கொல்லியை கொத்தி எடுக்கிறேன்டா மேலே வந்து அவ்வளவு கஷ்டம். இப்ப இதை வித்தா வந்து அவ்வளவு வறுமையாகும். கொடுத்தா 1500 ரூபா வரும். தேத்தனி செலவு போகணும். இந்த காசு மிச்சம். இப்ப எத்தனை மணிக்கு வந்து நீங்க இந்த வரைக்கும் 7 மணி அதுக்கு கொத்தி கட்டிட்டீங்க? காலமே சாப்பாடெல்லாம் சாப்பிட்டா வந்தீங்க? படிச்சதில் தான் பண்ணி இந்த காட்டுக்கு வந்து சாப்பிடையெல்லாம் வேணும். அப்புறம் கிடக்கு கொத்தவணும். எடுங்க பாப்போம். ஒரு ஆத்துல எடுத்து குடல் எது எடுக்கணும்? இதுக்குள்ள எல்லாம் அங்கே கிடக்கு கூடாது.
உண்மையில என்னண்ணே இந்த வெயில்ல ஒட்டி இப்போ இதே இப்போ நீங்கள் ஓர்டருக்கு சொல்லியிருக்காங்களோ இல்லை ஓடர் 2 ஓடர் கிடக்கு, நிறைய டெலிஃபோன் அடிச்சாவே. கோழி கொண்டு வர சொன்னாங்க. ஆமாம். அப்படி ஓர்டர் எடுத்தால் தானே வார நீங்கள் ஓடர் எடுத்தால் தான் வருவேன், இல்லாட்டி எங்கேயும் கூலி வேலை எல்லாத்துகளுக்கு போகிறேன் நான். குறி வேலை என்னென்ன வேலை செய்கிறீங்க? தோட்டம் அதுகளுக்கு போகிறோம், புல்லு செருக்கிறது, புறாவத்தி ஆக்களுக்கும் புறாவத்தி கொடுக்குறேன் நான். இப்போ யானை நிற்காது அதுக்குள்ளே இந்த வந்திருக்கு, இந்த இரவு வந்திருக்கு. இந்த மழை நிறைய மழை பெய்யுது, அதுக்கு பிறகு இந்த வந்திருக்கு. நீங்கள் இப்போ கொல்லியை பொறுத்த வரக்குள்ள யானையை கண்டது கண்டிப்பாக ஓடி நிற்கல. இந்த அடையாளம் இங்கே என்ன பயமுறுத்தாரு இல்லை, அந்த பயமுறுத்தாரு யானையின் அடையாளம் தான். ஆனால் லத்தின் வந்து யானையின் அடையாளம். யானை மட்டும்தான் அந்த காட்டுக்குள்ள இருக்குமா இல்ல? இல்லை, எல்லாம் வரும். ஆனால் கடவுளின் புண்ணியத்தால் நான் மற்ற மிருகங்கள் ஒன்றும் பெருசாக காண்றே இல்லை. இந்த இதுவும் யானையின் அடையாளம் தான். இது நேற்று இரவு வந்து, நேற்று இரவு வந்து இதெல்லாம் யானையின் அடையாளம். அது எப்படி நீங்க இது பழசு, இது பழசு, இது பழசு. புல்லு முளைச்சிருக்காது. முள்ளு முளைச்சிருந்தாலும் இது அந்த போன மாதிரியோட வந்த அப்படியே அடையாளம். எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அதெல்லாம்? இப்படி என்ன இந்த காட்டுக்குள்ள வந்து கொத்தி எடுத்து, அதாவது அந்த பட்டை மரங்கள் கீழே விழுறதான் கொத்தி எடுக்கிறீங்க. ஆமாம். இருக்குண்ணே. உழைப்பாளர் சரியான ஒரு ஆளை பார்த்துருக்கேன். அதுவும் உழைப்பிலேயே வந்து கடினமான உழைப்புகள்ல இந்த உழைப்பும் உண்டு. நாங்கள் இங்கே பொறுக்க இருந்து எல்லாம் பாடுபட்டு நாங்கள் எல்லாம் செய்யலாம், எந்த தொழிலும் செய்யலாம். எல்லா அடிப்படையும் பட்டுட்டீங்க. நான் ஐஸ்கிரீம் தான் செய்தேன் நான் கூட. இப்போ எல்லாம் விட்டுட்டேன். நான் ஐஸ்கிரீம் ஏலண்டா ஐஸ்கிரீம் மேய்க்கிறான்னு நான் மேக் பண்றீங்களா? எல்லாம் செய்யும். அப்படியே அதை விட்டீங்க என்ற சொல்லக்கூடாத விஷயம். ஏண்டா இதில் பெரிய சுவைட்டு ஒன்று இருந்தல்ல, அதில் ஐஸ்கிரீம் மேய்க்கிறான்னு 5 வயசு. இப்போ உழைப்பாளர் தினமெண்டா கௌரவம் இருக்குது, எல்லாம் செய்வாங்க. இப்போ அப்படி இல்லை. மற்ற இப்போ லோனுகள் எடுக்க போனால் கரைச்சிடும். அந்த நேரம் லோன் ஒன்றும் இல்லை, அந்த உழைப்பே காணும் எங்களுக்கு. இப்போ சம்பள பிரச்சனையா விட்டுனீங்க? இல்லை இல்லை, அவங்க இல்லை தான். இல்லை அவங்கள. ஓகே ஓகே. மற்றது அந்த நேர கணக்கு இல்லை. 8 மணி தியானம் வேண்டாம், 8 மணி தியானம். மிச்ச பானி இருந்தால் தூக்கி வச்சுட்டு போகலையா, அடுத்த நாள் வந்து அதை இப்பெல்லாம் உண்மையிலே வந்து அந்த விறகு பாவிக்கிறதுன்றது வந்து குறைவு இருந்தாலும், ஆனால் அந்த பெரிய பெரிய ஹோட்டல்களில் அங்கெல்லாம் வந்து இப்போதைக்கு பாவிச்சு கொண்டு இருக்கிறாங்க தானே. ஓகே. நாளைக்கு அப்புறமா காட்டுக்குள்ள வர நாங்களும் முன்னாடி இப்படிதான் விறகுக்கு போறது. ஆனா இப்படி எல்லாம் கடுமையா கஷ்டப்படுறல, போற சின்ன சின்ன கீழே இருக்கிற விறகுல பொறக்கிறது, கட்டுறது, வாடுறது. அது எல்லாருமே வந்து காடுக்கு போய் வந்து என்ன சொல்றது, அந்த கேஸ் எல்லாம் வர முந்தி வந்து எல்லாருமே அந்த இந்தியாவில் பக்கத்தில் இருக்கிறவங்க போய் காட்டுக்குள்ள போய் சும்மா நார்மலா கொள்ளி எடுத்து வரோம். ஆனா அது தொழிலா செய்யறே இல்லை. முன்னா நாங்கள் அங்கே வேலை செய்ய நான் கொண்டு போகிறது இப்படி இதெல்லாம் நீட்டில் கொண்டு போனாலும் ஜனம் எடுக்கும். இப்போ நல்ல புள்ளியாக கொண்டு போகணும். அதாவது பாக்குறதுக்கு அவங்களுக்கு வடிவாகவும் இருக்கு, புது கொல்லி மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்து தானே எடுக்கிறாங்க. இப்போ அங்க இருந்து கொத்திட்டு வந்து இங்க என்ன செய்யறீங்க? இதுல இதுக்குள்ள பிறகு கிடக்கு, அதுக்கு இன்னும் கிடக்கு பிறகு அப்படியே வச்சுக்கிறேன். பின்ன சில வேலையில வரையக்க லோடு இழுப்பீங்க. பிறகு ஓடர் இருந்தா இப்படி பிறகு ஒரே இடத்துல கிடந்தா 2 சைக்கிள் போய் வருவீங்க. சடன்னு இப்போ செயின் பிஞ்சாலோ டயர் வெடிச்சாலோ அது 2 வீடு அனுப்பிக்கும். அப்படி நடந்திருக்கா? நடந்துருக்கு. போன மாதத்துக்கு முதல் மாதம் அந்த அந்த அதில் அடுத்த எத்தம் இருக்கட்டும், அதில் கொத்தி கட்டிட்டேன். நான் கவனிக்கையில் அந்த மீனுக்கு வந்துட்டு போனவங்க கண்டுட்டு அந்த சைக்கிள் காற்றில் போல் நான் பக்கம் பிறகு அவிட்டு போட்டு என்ன செய்கிறேன்னு யோசிச்சு நிற்க அவங்க அவங்களாம் வந்தவங்க பக்கம் சொன்னால் நீங்கள் அடுக்கி கட்டுங்க, நாங்கள் பம்மத்தை ஆரம்பம் அதை விட அடிச்சு போய் இப்போ இந்த வீட்டை போயிட்டேன். வெளியில் போயிட்டேன். இப்போ அதுக்கு பிறகு இப்போ எல்லாம் மாற்றிட்டேன், கொஞ்சம் கஷ்டம். அங்கால பக்கம்லாம் கூட அந்த 1-2 பேர் சேர்ந்து போவாங்க, காட்டுக்கோழி போவாங்க. சில பேர் அந்த நேரம் வருவாங்க, சில வேளையில் யாரும் வருவாங்க, சில வேளையில் யாரும் வர மாட்டாங்க. நான் அதை பார்க்குறேன். என்னென்னா நான் எந்த வேலையும் நாம் தனியாக வந்து செய்து கொண்டு போவோம். யாரும் வந்தால் கூடி வருவோம், மற்றபடி நாம் வர மாட்டேன். அப்படின்னு சரி, நாம் வர நேரம் ஆக்கள் வர ஆயிடும். இங்கே வேலையில் போனால் தான் வருவாங்க. பிறகு
அப்போ அது கிடைச்சிடலானே நமக்கு வேறு ஓர்டர் இருக்கும். உங்களை பார்த்தாலே ஒரு கவலை இருக்குமா இதுக்கு ஏன்னா இவ்வளோ வேறு உங்களோட ஃபேமிலியில மொத்தம் எத்தனை பேர் ஐயா? என்னோட சேர்த்து 5 பேர். 5 பேர். என்ன பிள்ளைகள்லாம் எத்தனை? பிள்ளை மூத்தவா 7 படிக்கிறேன். 7 படிக்கிறான். மற்றது 8ஆம் ஆண்டு படிக்கிறேன். மற்ற இப்போ நேசரி படிக்கிறான். எப்படி இந்த தொழிலை தேர்ந்தெடுத்த நீங்க? தேர்ந்தெடுத்தேன்டா இது வந்து இப்போ சொந்த தொழில் மாதிரி. ஒரு சைக்கிள் கூட ஓடினாலும் ஒரு களைப்பாரிங்கன்னா ஒரு மரத்துக்கிட்ட இருந்தாலும் யாரும் பேச மாட்டாங்க. ஒரு கூலி வேலையை இப்போ வைக்க 8 மணிக்கு பாடுறது 8 மணிக்கு போகலான்னு பார்ப்பாங்க. அப்போ இது வந்து 2 சொந்த சைக்கிள் கூட ஓடிடலாம். நாளை வேலை என்ன சொல்லு பொருங்க, நாளைக்கு ஓடுறது இருந்தால் நாளைக்கு வரமாட்டேன், நாளாண்டி தான் வருவேன் ரெஸ்பெக்டாக கதைக்கலாம். என்ன சொல்கிறாரு சொல்லுங்க. அதாவது அடுத்தவங்களுக்கு வேலை செய்யணும்னு சொன்னா அவங்க சொல்றதான் கேட்டு செய்யறதான். ஆனா இதுக்கு நாம தான் முதலாளி நாம தான், தொழிலாளி நாம. அதான் எந்த தொழிலண்டு இல்லைன்னா எந்த தொழிலண்டாலும் எல்லாம் தொழில் தான். இது வரைக்கும் நீங்களா சுயமா செய்த தொழில்னு சொன்னா என்னென்ன தொழில் செய்திருக்கீங்க? அடுத்தவங்களுக்கு வேலை செய்யணும்னு சொன்னா என்னென்ன தொழில் செய்திருக்கீங்க? வடவண்டியில் வச்சிருந்தேன்னா கவர்மெண்ட் சந்தியில் வடவண்டியில் வச்சிருந்தேன். அந்த கொரோனாவோட இங்கே விட்டுட்டேன். என்ன இந்த எல்லாம் விலைவாசி இந்த மரக்கறி எண்ணெய் 700 ரூபா விற்றா தானே. அப்போ அந்த நேரம் அதை நான் அப்படியே கை விட்டுட்டேன். கடலை பருப்பு நான் முதல் வேண்டி செய்ய 80 ரூபா 120 ரூபாய்க்கு மேலே கடலை பருப்பு விற்கல. இப்போ வந்து 400 ரூபா 350 ரூபா. அது அந்த 2 சாதி பருப்பு இருக்குது. அதில் வந்து நல்ல பருப்பு இருக்குது, அது 400 ரூபாயோ, மற்றது 350 ரூபா. அப்போ அதெல்லாம் வேண்டி போட்டு செய்து வெங்காயம் விலை, எண்ணெய் விலை எல்லாம் வேண்டி போட்டு இப்போ செய்து முதல் எடுக்கிறாள். அதோட எல்லாத்தையும் நாம் கைவிட்டோம். சரி, இப்போ இந்த தொழிலெல்லாம் செஞ்சு வந்து உங்களோட குடும்பத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கா உங்களுக்கு? அளவு வெள்ளனை சாப்பிடலாம், மதியம் சாப்பிடாடி இரவு சாப்பிடலாம். அப்படி கஞ்சி தண்ணியே குடிக்கலாம், ஏதோ கடன் இல்லாமல் இருக்கும். சரி, இப்போ இது வந்து நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இந்த இதே தொழில் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க? இப்போ இடம்பெயர்ந்து போய் வந்து இப்போ 12 வருஷமா நான் செய்து கொண்டிருக்கேன். 12 வருஷமா செய்றீங்க. இந்த தொழிலுக்குள்ள நீங்க பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள், அதாவது சில நேரத்துல வெறுத்தே போகும், சில வேளையில காட்டுக்கு வந்தால் வெயில நினைச்சாலே கடப்பாக தான் இருக்கும். என்ன செய்யறதுன்றது தொழிலை செய்து கொண்டு போகிறேன். இப்போ மழை பெய்யுற டைம்ல உங்களோட தொழில் என்ன செய்யும்? மழை பெய்தா இந்த ஷாப்பிங் பேக்கெல்லாம் கொண்டு வர்றது, ஃபோனுகளை சுற்றுறது, காசு கூட இருந்தால் காசுகளை சுற்றி இப்போ ஷாப்பிங் பேக்கை வச்சு போட்டு இந்த வேலையை பார்த்து கொண்டு போகிறோம். பிறகுலாம் ஈரமாயிருமே? ஈரம் தான் சில வேளையில் வெயில் மழை வெளிச்சு கொஞ்சம் காயிற தன்மை காஞ்சி அப்படி இருந்துச்சுண்டா அந்த தண்ணிகளுக்குள்ளே கிடந்திருக்காம அது ஊருனா இருக்காதானே. இந்த மழை பெய்து முடிஞ்சோன்னா வெயில் அரிக்கும் தானே. அதனால இந்த பொலித்தீன் பேக்குகள் கொண்டு வருவேன். சில வேளை மழையாண்டா போட்டு கட்டி போட்டு நான் நினைஞ்சாலும் பரவாயில்ல புறா கொண்டு சேர்ப்பேன். இப்போ இந்த ரோட்டில் வரக்குள்ள வந்து நிறைய பேர் வந்து இந்த ரோட்டில் இந்த புறா வச்சு விற்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன். அவங்களுக்கெல்லாம் நீங்களும் கொடுக்குறீங்க? இல்லை அது அவையே தாங்களே கொத்தி அந்த ரோட்டில் வச்சு அப்படி விற்கிறவங்க, அது கிலோ கணக்கில் விற்கிறோம். சரி, நீங்கள் உங்களோட வேலையை பாருங்க, எதுனாலும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கு இப்போ குறிப்பிட்ட ஒரு டைம் உங்களுக்கு எத்தனை ஹவர்ஸ் எடுக்கும் இங்கே வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு நீங்கள் உங்களோட வீட்டை போய் சேர்றதுன்னா எத்தனை ஹவர்ஸ் எடுக்கும்? பிறகு ஒரு இடத்துல கிடந்தா ஒரு மத்தியத்தில் பிறகு அடிக்கலாம். கட்டி முடிக்க இப்படி ஒரு 1.5 மணி நேரம் நான் இதை வணிசேதன் சாப்பிடுக்கிட்டு தண்ணியை குடிச்சிட்டு வெடிக்கிற இப்படியும் வீட்டறைக்கு போய் 2.5 மத்தியாலும் செல்லும். ஜானம் இல்லை தானே? இல்லை இல்லை, ஒரு காப்பாற்றுவங்க நீங்கள் அப்படி வந்தாலும். அவங்க உண்மையை வந்து பயப்பட மாட்டாங்க எந்த இதுக்கும் இல்லை. ஆனால் வந்து உண்மையாக ஒரு சுகமான இது என்னன்னு சொல்லி சொன்னால், நிறைய பேர் வந்து பார்த்துருவோம், இந்த அதாவது இந்த கொல்லிக்கு போன இடத்துலையோ இல்லை விவசாயம் செய்ய போன இடத்துல நிறைய பேர் வந்து யானையால் தாக்கப்பட்டு வந்து கரடியாலும் தாக்கப்பட்டவே இருக்கணும். இங்கே கரடியும் இருக்கு. கரடி இருக்குது, நான் இன்னும் காணையில. என்ன செய்யற ஒன்றும் செய்யல. வாரம் கத்தி இருக்கு இங்கே போட்டு ஞாபகம் கிடக்கும் பேருந்து பார்த்துருக்கேன். நான் வந்து போன வருஷம் கூட தொழிலாளர் தினத்துக்கு நாங்கள் வந்துட்டு நிறைய தொழில் செய்கிறவங்களுக்கான கௌரவிப்பு செய்திருந்தோம். ஆனால் பிறகு எடுத்துகிட்டு வரவங்கள பார்த்தோம், ஆனால் எப்படி அவங்க கஷ்டப்படுறாங்கன்றது தெரியாது. ஆனால் இந்த வருஷம் அவங்களோட கஷ்டத்தை காட்டக்கூடிய மாதிரி இருக்கு. நேரடியாக வந்து எப்படி வேலை செய்யறோம். என்ன கொத்தல முறிச்சு வச்சிங்க போகிற அடையாளம் அப்படியா? இது முதல் ஒருக்கா நானும் இன்னொரு பொடியனும் வந்து கொத்தினாங்க. அது அது ஒரு மரம் தரைச்சிட்டா மற்ற இது இஞ்சால பச்சை இஞ்சால காஞ்ச மாதிரி இருந்தது. தரைச்சி விட்டுட்டு போனாங்க. இந்த முறிஞ்சி இதுக்குள்ள விழுந்து. இது மஞ்சோனாவா? இல்லை இல்லை, பாலை. இது என்னென்ன இதெல்லாம் வந்து கொல்லிக்கு எடுப்பீங்க மரங்கள்? பாலை எடுப்போம். சில பேர் பாலை கொண்டு வர சொல்லுவோம், சில பேர் வீரை கொண்டு வர சொல்லிவிடும்.
ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மரத்துல கேட்பாங்களோ. ஓ சில பேர் கலந்த உரம் கொண்டு வாண்டிக்கணும். ஆனால் இந்த பச்சை மரத்தை நீங்க வந்து சரிக்கல, விழுந்து கிடக்கிறத தான் எடுக்கலாம். ஓ இந்த இதை தானே கொண்டு வந்தாங்க சனது கொடுக்க காஞ்ச உரம் தானே கொடுக்கலாம். கொடுக்கலாம், அது சரி. எப்படி என்ன காட்டுக்குள்ள வந்துட்டு வெடியே கொல்லியை கொத்தி அடுக்கி எடுத்து வந்தா அதுல இருந்து இங்க 100 ரூபாய் குறைங்க 200 ரூபாய் குறைங்க சண்டை. இவ்வளவு பாம்புகளை தாண்டி இதுக்குள்ள நிக்கிற மற்ற மற்ற விலங்குகளை தாண்டி கத்தி இல்ல கத்தியை பார்த்தா எடுக்கணும். அப்போ ஆமா இப்ப இந்த பாம்புகள் அப்படி ஏதாவது காலு நீங்க அடிச்சு தெரிஞ்சிருக்கீங்களா வேலைக்கு வந்தப்போ? இல்லை இல்லை அதுகள் வந்து நான் காணல. நான் என்ன சொல்லுங்க ஆகும் எங்களுக்கு எல்லாம் மனுஷர் துணை இல்லை. நான் கும்பிட்றது மாதா தான் கும்பிட்றேன். நான் அந்த மாதா தான் துணை. மற்றபடி சின்ன பூ வருவே தாயா பூ வருவேன்ட்டு நாங்கள் வரையில இல்லை இப்போ தனியாக வந்து நிற்கக்குள்ள வந்து இப்போ சில டைம் பயங்கள் வருமே, என்ன யானை வந்துருமோ அந்த கரடி வந்துருமோ அது வந்து அப்படியே ஒரு நாள் பயப்பட்டு அப்படி ஒரு நாள் பயப்பட்டு வரத்தான் செய்யுமா. அதுக்கு அதான் சொன்னேனே அந்த மாதா தான் கும்பிட்றது தாய் மரியாதை. ஆமாம். ஓ தூர போறாங்கன்னு சொன்னா அடையாளம் பற்றி போறேன் நீங்களா? அப்படி இல்லை தூர ஓ தூர இப்போ ஆளும் ஒரு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் நிற்பன் வழியா ஆளும் தூரம் போக மாட்டேன். இப்போ இதில் இருந்து 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே நிற்பன் வழியா ஆளும் தூரம் போகிறேன்னு சொன்னால் எப்படி இந்த வாகன சத்தம் கேட்கு தானே, அதான் தடயம். அந்த சத்தத்தை திரும்ப ரோட்டுக்கு வரலானே. இது இப்போ எவ்வளவு பரப்பு இருக்கக்கூடிய ஒரு காடு இது எத்தனை நான் சொல்கிறேன் தெரியல. இத்தனை வருஷமா இந்த காடு தானே இப்போ உங்களை காப்பாற்றி கொண்டு இருக்கு. ஆமாம். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு தொழில் ஒவ்வொரு இது. கொஞ்ச நேரம் என்னன்றதுக்கே வேறு தூத்து தானே. மழை வைக்க இப்போ கடும் வெயில இருக்கு. இப்போ மழை வரும் போல இருக்கு. நேற்று ரொம்ப மழை வெஞ்சு மழை பெய்தாதான் நல்லது. மழை பெய்தாதான் அந்த நிலத்தில் இருக்கிற சூடு அடங்கும். பெய்ந்து இருக்கிற வெயில் கொஞ்சம் குளிர்மையாக இருக்கும். நீங்க எப்பயா யோசிச்சிருக்கீங்களோ வந்து ஏன் நம்ம இந்த வேலை செய்யறோம் வேற ஏதாவது வேலை செஞ்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி கவலைப்பட்டிருக்கீங்களா? சில டைம் உங்களுக்கு ஏதாவது கிட்டான சூழ்நிலை வர என்னென்னா வெயில் ஆளும் கடுமையான நேரம் அப்படியான நேரம் தான் யோசிக்கிறோம் இல்லையா. மற்றபடி வேலை அந்த நாடு வேலை செய்தால் தான் இந்த நாளையில் உழைக்க முடியும். உழைக்கலாம். ராய்ந்தா உழைச்சாலும் இன்னைக்கு கஞ்சி தண்ணியை குடித்து கொண்டு இருக்கலாம். அதான் பிரச்சனை. என்ன வெயில்றாப்பா கடவுளே, ஸ்டாக் பண்றது வெயில். முடிச்செடுக்கும் ஒரு இது இருக்குல்ல, அந்த முடிச்சு போடணும். கத்தரி போட்டு என்னன்னு கத்தரி போட்டு அந்த இப்படி முடிஞ்சு போட்டு இதுக்குள்ள போட்டு முடிஞ்சாதான் அப்படியே நிற்கும். முடிச்சுக்கும் ஒரு பேர் இருக்கு. ஆமா எனக்கு இந்த பெரிய அந்த இந்த முடிச்சு பேர் தெரியா கடை தெரியும். அது இந்த சாரணை எங்கட 8ஆம் ஆண்டு படிக்கிறார் செய்வார் இந்த வேலை. அவர் சாரணரில் இருக்குது. அந்த எத்தனை கட்டுகள் இருக்கு அவர் படித்து கொண்டிருக்கிறார். இப்போ அவங்க மகன் அது விட இப்படி போட்டு இதுக்குள்ள இழுத்தாதான் பிறகு அப்படியே இருக்கும். இந்த தடி கட்டுறது இந்த பிறகு அப்படியே நிற்கிறதுக்கோடைய மற்ற இந்த தடிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த தடி வந்து இந்த பிறகு தான் பாதுகாப்பு. இந்த கட்டிலான் இருக்கு பிறகு. ஆனா அங்க மட்டக்களப்பு பக்கம் இன்னொரு வித்தியாசம் கட்டுவாங்க. அங்காளோடு கட்டி 2 சைடும் அது சரியா பிலியா இருக்கும். அந்த பிறகு இது 1500 ரூபாய் தான் கொடுக்கும். 2 சைடுல கட்டுறது. அதாவது இது தடி போட்டு முறுக்கணும். அப்ப அந்த நிமிர்ற இந்த இருக்கிற தடி பிறகுகள் நிமிந்து கொண்டு வரும் நீரா. இங்க ஒரு சுருக்கு பை ஐயாடு அது தேவையான பம் கட்டாயம் இருக்கணும். மறு சாப்பாடு ஐயா பனிஷ் சாப்பாடுன்னு அதுக்கு தேவையான ஒரு பை. இது இப்போ எடை எவ்வளவு ஐயா இருக்கு மொத்தமா? இது 35-40 கிலோ கிட்ட அப்படியே இருக்கும். 40 அதுக்கு மேல வேற. எதிர்காத்து அடிக்கிற டைம்லாம் இப்போ என்ன செய்யுங்க? கஷ்டம்தான், உழைக்கிற கஷ்டம்தான். வாகனங்கள் வரும் உழைக்கிறா. இந்த வேலையெல்லாம் உடம்புல இருக்க அத்தனை பாகங்களும் வேலை செய்யக்கூடிய ஒரு தொழில் இது. 4-5 நாளைக்கு செய்யதாம நம்மள அப்படியான வேலையை
உடம்பு குறையும். நிறைய பாகங்கள் வேலையாம கிடக்கு. என்னண்டா ஐயா ஆ. இப்போ இப்பயும் இந்த வீடுகளில் வாங்கிக்காங்களோ கொல்லிகள்? அது சில பேர் கேஸ் இல்லாத ஆட்கள் இப்போ இருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாரும் கேஸ் தானே யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் என்னண்டா கேஸ் இப்போ பேக் விலை தானே, இப்போ அதோட விறகுல சோத்தை காய்ச்சிறது, கேஸில் கறியை வைப்பினா. இப்போ எங்கட வெட்டியெல்லாம் ஃபுல்லாக விறகு தான். பிறகுதான். இப்போ இந்த பேக்குக்கு இந்த இது நான் தான் அன்னைக்கு எடுத்து போட்டு போனேன். அப்போ இதெல்லாம் கட்டி கொண்டு போயிடுவேன் நான். பிரச்சனை இல்லை, சில சில ஹோட்டல்ல வந்துட்டு பிறகுதானே பாய்ப்பாங்க. சில மேலே ஒரு பெரிய வேலை திட்டம் இது பின்னால அவ்வளோத்தையும் காட்டுக்குள்ள போய் கஷ்டப்பட்டு வெட்டி அதுக்கப்புறமா அதை ஒவ்வொன்றா சரியாக நேராக கொத்தி எடுத்து திரும்ப அங்கே இருந்ததை கொண்டு வந்து சரியாக நேராக அடுக்கி அதை இறுக்கி கட்டி அதை கொண்டு போய் சேர்க்கணும். அது பின்னால் வந்து பெரிய போராட்டமே இருக்கு. நேரத்தோட இந்த கம்பு வந்துட்டு தூக்கம் வாடகை கொடுப்பீங்களே, கல்யாணம் இருக்குது. இல்லாட்டி ஸ்டாண்ட் வளைஞ்சு போயிடும். இந்த சைக்கிள் வண்டி எத்தனை வருஷம் நீங்க? அது சைக்கிள் எனக்கு முதல் இந்தியன் சைக்கிள் தான் இருந்தது. சைக்கிள் பழுதா போச்சு. அதோட எல்லாம் பாரெல்லாம் உடைஞ்சிட்டு நான் இந்த பஞ்சாபத்தில் இந்த பார் எடுத்தேன்னா நான் எடுக்க இந்த பார் வந்து 30,000 ரூபாய்க்கு கிட்ட வரும். முதல் சரியான விலை இல்லை பார் எல்லாம். இந்த பொருளாதார பிரச்சனை வந்து குழம்புல எல்லாம். அப்போ அந்த நேரம் இந்த பார் எடுத்தேன். எடுத்து நீங்கள் அந்த கடன் போகணும் இல்லை? அப்போ இந்த பார் மட்டும் 30,000 ரூபா. ஓ மை காட். இப்போ ஒண்டா திருத்தி கொண்டு வரீங்களா? ஒண்டா போட்டி படைச்சிட்டீங்க. இல்லை இன்னொன்று என்னன்னா இப்போ வர அந்த புது சைக்கிள்கள் வந்து இதுக்கு பயன்படுத்தல. கஷ்டம். அது சரி வேற பழைய ஊருக்கு தான் சரி. இதுதான் சரியோ. இந்த ஊருக்கு இப்போ வரலாம் நெலிஞ்சு தேஞ்சிரும். அப்போ நீங்கள் வந்து அந்த என்ன அந்த அந்த வடை சாமான் விற்கிற அந்த வண்டியில் ஒன்றுன்னு சொன்னீங்கல்ல? பிடிக்கணும் இல்லை சொன்னீங்கல்ல? அப்போ அதை திரும்பியும் டிரைவ் பண்ண இல்லை? டிரைவர்ன்றா கொஞ்சம் விலை குறைய ஒன்று. அந்த வண்டியிலலாம் கிடக்கு உங்கள்கிட்ட? வண்டியில் கொடுத்துட்டேன் நான். கரல் கட்டிட்டு மட்டும் கொடுத்துட்டீங்க. இப்போ அடிக்கிறேன்டா. நீங்களும் அடிச்சிருத்து நீங்கள் வண்டி சமுத்தியால இதால தந்தது சுயதொழில் இதால. இந்த கொரோனா வந்து எல்லாம் சாமான்கள் எல்லாம் விட கூடத்தோட பச்சிருந்தா. அந்த கொரோனா டைம்ல நீங்க எப்படி அடிபட்டீங்க? அடிபட்டா பொருளாதார ரீதியில கஷ்டம்தான். அந்த வேலைகளுக்கு போறதானே கூட கொரோனா நேரம் அமைக்காத விட மாட்டாங்க. செக் பாயிண்ட் இருக்கும் தானே. அப்போ அந்த மண்பட்டி கோடாளிகளோட போய் விட்டுருவாங்க. மாஸ் இது இப்படி ஒரு கம்பு வச்சு கட்டுறதுக்கான காரணம் இது இந்த உறவை முறுக்கிறதுக்கு அந்த கொஞ்சம் டைட்டா நிற்கும். டைட் பண்ணி கொண்டு நிற்கும். இப்போ இதுக்கு முண்டு போட்டு விட்டா அப்படியே இப்போ இதெல்லாம் ஒரே மரத்துக்கு பிறகாது. அந்த அதில் நான் கொத்தினதும் இப்போ இந்த இங்கே இதில் கொத்தினேன். இது என்ன பிறகுப்பா? பாலை. புது கயிறானே கொஞ்சம் மழையிற கஷ்டமாயிருக்கும். எரிகிறதுக்கு நல்லது எது? பாலையும் எரியும், வீரையும் எரியும். வீரை தணல் நிற்காது, இதில் தணல் நிற்கும். இதுலேயே தேத்தனுக்கு தண்ணியை வச்சுருக்கா கரண்ட் செலவு குறையும். சமைச்சு முடிக்க தண்ணியை வச்சு விட்டோம்டா தண்ணி குறைச்சி விட்டுருக்கும். எல்லாரும் தேத்தண்ணி குடிக்கலாம், நாங்கள் குடிக்கலாம், பாராக்களை கூட்டிட்டு செய்யலாம். அது சில பேர் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இப்ப என்னதான் வந்து அலுமினியம் அது போல கேஸ் சிலிண்டர் வந்தாலும் விறகுல சாப்பிடுவா போல வேற இருக்காது. விறகு மண் சட்டிலையும் சமைச்சு சாப்பிட்றது உடல் நலத்திற்கே நல்லதுன்னு. நீங்க இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு நம்புவீங்களா? சில வேளையில போன வருஷம் இதுக்கு முதல் வருஷம் வெளிநாட்டுல இருந்து வந்தது, யாழ்ப்பாணம் போய் வந்தது வரையக்க வெளி அவ வந்து யாழ்ப்பாணத்தாக்கெல்லாம் போயிருக்கு. இங்கே கோயிலுக்கு அங்கே போய் வந்தது. நான் அதுக்கு அங்கே போய் வரைக்க நம்ம உறவோட போயிருந்தான். அதில் அந்த அடுத்த ஏத்தம் இருக்குல்ல கொக்காயிலுக்கு இஞ்சால ஏத்தம் இருக்கு. அவட தடியில அந்த இவங்க தேன் விற்கிறாங்க. அவர் வந்து சாப்பிட்டு வந்தேன், காய்ச்சி சாப்பிட்டு வந்தேன். அப்போ எழும்பி சாப்பிட்டு முடிய தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு போய் கொண்டிருக்க ஒரு வாகனம் ஒன்று என்ன பின்னோக்கி வந்து நிப்பாட்டி மறிச்சு இதை எடுத்துட்டு கதைச்சிட்டு காசு தந்துட்டு போனோம். எவ்வளோ தந்தாங்க? 30,000 தந்தாங்க. ஓகே, இப்போ வந்து உங்களோட கண்ணை கொஞ்சம் முடுறீங்களா? அந்த கையை கொஞ்சம் தரீங்களா?
ரைட். உழைப்பாளர் தின நல் வாழ்த்துக்கள். இது உங்களோட உழைப்புக்குரியது. ரைட். இதை வந்து எண்ணி பாருங்க இப்ப. எவ்வளோ? 40,000 வந்திருக்கு. இன்னைக்கு நீங்க நினைச்சு வந்தீங்களா இன்னைக்கு நம்மளுக்கு இந்த ஒரு பணத்தொகை இது ஒன்று கிடைக்கும்னு சொல்லி? இன்றைக்கு 2 சைக்கிள் ரூபா ஓடலான் இருக்கு. ஆனால் இது தந்தது ஆண்டவனுக்கும் நன்றி சொல்கிறேன், தந்த உங்களுக்கும். கண்டிப்பா. என்னட்டு சொன்னா உங்களை போல உழைப்பாளிகள்லாம் வந்து ஐயா எதையுமே வந்து சிந்திக்காம உழைக்கணும், அன்னன்னைக்கு உழைக்கணும், குடும்பம் சாப்பிடணும் அப்படி சொல்லி ஓடிக்கொண்டே இருப்பீங்க. ஆனா அந்த உழைப்புக்கான பலன் என்னைக்கு ஒரு நாள் நம்மளுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும் அது வாழ்க்கையில. ஸோ அதே மாதிரி தான் அன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதுக்கப்புறமா இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இதே மாதிரி நீங்க உங்களை நம்பி எப்போ வரைக்கும் உழைக்கிறீங்களோ அப்போ வரைக்கும் உங்களுக்கானது சேர்ந்துட்டே இருக்கும். ஸோ அதனாலதான் ஓகே. இப்போ சந்தோஷமா இன்னைக்கு? நன்றி, சந்தோஷம். ஓகே. உண்மையில இந்த ஒரு பணத்தொகை கூட வந்து நாங்கள் உங்கள்கிட்ட கையில் ஒப்படைச்சிருந்தோம். அண்ட் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஜேபிஎஃப் ஃபேமிலி தான் வந்து இப்பேற்பட்டவங்களுக்கான உதவிக்காக வேண்டி இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் சொல்ல போறீங்க அப்படி சொன்னால் நீங்கள் அங்கே பார்த்து சொல்லலாம். அந்த பண உதவியை செய்த அந்த குடும்பத்தாருக்கு நான் மனமார்ந்த நன்றியை இந்த நாளில் தெரிவித்துக் கொள்வேன். ஓகே. படிக்கிற பிள்ளைகள் கண்டிப்பாக வந்து உங்களோட கஷ்டம் அறிஞ்சு படிப்பாங்க. ஸோ நீங்கள் வேறு சேர்ந்து உழைக்கிறது அந்த பிள்ளைகளோட படிப்புக்காக வேண்டி நாளைக்கு அவங்க மேலுக்கு வருவாங்க அப்படி சொல்லி நாங்கள் நம்புகிறோம். உண்மையில் அவங்க இந்த வீடியோ எப்போ பார்ப்பாங்க அப்படி சொல்லி தெரியாது. ஸோ உங்களோட அப்பா வந்து படுற கஷ்டத்தை வந்து பாருங்கள். இதே மாதிரி எத்தனையோ பேர் பிறகுக்கு போவாங்க. ஸோ அத்தனை பேரோட தகப்பனும் வந்து படுற கஷ்டங்கள் வந்து இதுதான். இந்த கஷ்டத்தை தாண்டி தான் உங்களுக்கு வந்து சோறு போடுறாங்க. அண்ட் வந்து நீங்கள் படிக்கிறதுக்கான எல்லா செலவுமே வந்து பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு பின்னால் இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பிள்ளைகள் பார்த்தாங்கன்னு சொன்னால் அவங்க அறிஞ்சு கொள்வாங்க. நிறைய பிள்ளைகள் வந்துட்டு தாய் தகப்பன் படுற கஷ்டங்கள் தெரியாமல் இள வயசில் வந்து ஸ்கூலை விட்டுட்டு லவ் பண்ணுறது, காதல் கல்யாணம் அப்படி சொல்லி எல்லாம் வந்துட்டு வேறு துறையிலலாம் வந்து போயிடுவாங்க. ஆனால் தயவு செய்து அப்பேற்பட்ட பிள்ளைகள் இப்பேற்பட்ட தந்தைகளோட உழைப்பை வந்து வீணடிச்சு விடாதீங்க. அதுக்கான பலன் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். ஓகே. உண்மையில வந்து உங்களோட பிள்ளைகள் வந்து பெருமைப்படுவாங்க, நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள படிக்க வைக்கிறீங்க அப்படி இப்படின்லாம் சொல்லி. இப்போ நார்மலாக வந்து பிள்ளைகள் வந்து என்னென்னலாம் உங்ககிட்ட வந்து கேட்பாங்க படிப்புக்காக? இப்போ மூத்தவா படிக்கிறவா அவளுக்கு கொப்பியல் அதுகள் வேண்டதானே. மற்ற எங்களை ஒன்றோட பெரிய மாறால் வெளிநாட்டில் இருக்கா. அவள் இப்போ வந்து எங்கட பிள்ளையில ஒரு பிள்ளைய படிப்பிக்கிறன்னும், மற்றது எங்கட மாமாண்ட மகள் வந்து மாமா மருந்து குடிச்சு இப்போ செத்து இப்போ ஒரு 8 வருஷமாச்சு. அவட்ட பிள்ளைய ஒரே ஒரு பிள்ளை தானே. 2 பிள்ளைகளையும் நான் படிப்பிக்கிறேன், மற்ற பிள்ளைகளை நீ படிப்பிச்சு கொள்ளு. எங்கட பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளை நீயே படிப்பிச்சு கொள்ளு. அப்போ இது ஒரு பிள்ளைய படிப்பிக்கிறதே பெரிய விஷயம். உண்மையில அது ஒரு பெரிய விஷயம். கொப்பி எல்லாம் இப்போ அவக்கு வேண்ட கொப்பி வந்து அந்த இந்த கொப்பி தானே, அந்த அது சரியான விலை தானே. சில விலையில கொப்பி வேண்ட காசு இல்லாட்டி சரியா பேசியும் இருக்கு. இப்படி இன்னும் பிள்ளை போன வருஷம் நடந்து ஓயல் நான் நினைச்சு கூட பார்க்க இல்லை. நான் போன வருஷம் 8ஆம் மாதம் மடுவுக்கு போயிட்டு வந்தேன். மடுவில் மாதாட்ட நேர்த்தி வச்சுட்டு வந்தேன். இங்கே வந்து 12ஆம் மாதம் உள்ள ரிசல்ட் பார்க்குறா. எல்லா படமும் பாஸ். வேலோல் படிக்கிறாங்க. சூப்பர். உண்மையில வந்து கண்டிப்பா எங்கள்கிட்டலாம் வந்துட்டு உங்களோட உழைப்புகள் வந்து வீணாக போகக்கூடாது. ஆனால் எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு முக்கியமான ஒரு நாள். உண்மையில தொழிலாளர்களை பற்றி யார் என்னெல்லாம் நினைச்சு கொள்றாங்களோ தெரியாது. ஆனால் இன்னைக்கு வந்துட்டு கண்டிப்பா தொழிலாளர்களுக்கான ஒரு கௌரவிப்பு நடக்கக்கூடிய ஒரு நாள், எல்லாருமே எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு நாள். ஸோ இந்த ஒரு நாளில் வந்து உங்களை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். வந்து உங்களுக்கான இந்த ஒரு உதவி பண்றோம் அப்படிங்கிறதுல வந்து எங்களுக்கும் ஒரு பெருமை. நாங்களும் தொழில் தான் பண்றோம், நிறைய பேர் வந்து தொழில்கள் பண்றாங்க. ஆனால் உண்மையில வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய கடினமான கஷ்டமான தொழில்கள் சொன்னால் இப்பேற்பட்ட தொழில்கள். ஒன்று வந்துட்டு இந்த செங்கல்கள் வந்து செய்யறது, சட்டிப்பானைகள் செய்யறது, அதே மாதிரி இந்த விறகுகள் எடுக்கிறது, இந்த தேனுகள் காட்டுக்கு எடுக்க போறது, அந்த தொழிலெலாம் வந்துட்டு ரொம்பவே ரிஸ்கான ரேரான தொழில்கள் எல்லாமே வந்துட்டு. ஸோ அப்பேற்பட்ட தொழில்கள் செய்யக்கூடிய நீங்கள்லாம் வந்து உண்மையில தெய்வங்கள். உண்மையில மற்றவங்களுக்கு எப்படி சொல்லி தெரியாது, ஆனால் நீங்கள் பெற்று வளர்க்குற பிள்ளைகளுக்கு நீங்கள் தாய் தந்தை என்ற அந்தஸ்தை தாண்டி வந்து ஒரு தெய்வங்கள். ஸோ வந்து நீங்கள்லாம் போற்றப்படக்கூடியவங்க வந்துட்டு. இறுதியாக வந்துட்டு மறுபடியும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். அவன் வந்து நீங்களும் இதே மாதிரியான நிறைய பேரை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கான மதிப்புகளை கொடுங்க. அண்ட் வந்துட்டு பிள்ளைகள் வந்து தாய் தந்தையோட கஷ்டங்கள் வந்து அறிஞ்சு உங்களோட படிப்பை வந்து மேற்கொள்ளுங்க. இன்னைக்கு வந்து இந்த ஒரு உதவியை கொடுத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருந்திருந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஜேபிஎஃப் ஃபேமிலிக்கு வந்து எங்களோட சார்பில் நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் வந்து நாங்கள் இன்னைக்கு காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலியில் நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் பேசியிருந்தாலோ காணொலிகளை காண்பிச்சிருந்தாலோ அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் வந்து அதை தாண்டி இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஆர்ஜி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய்.